யாக்கோபின் புஸ்தகம் 1 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான், சிக்கப்படுகிறான், சோதிக்கப்படுகிறான், ஒன்றுமில்லாமல் மாறிவிடுகிறான். அந்த வார்த்தை படிக்கிறேன். இழுக்கப்படுகிறான், என்டைசிங். இரண்டாவது சிக்கிக் கொள்ளுகிறான். மூன்றாவது சோதனைக்குள்ளாக்குகிறான். முதலாவது இழுக்கப்படுதல். சின்ன கேள்வி, எது உங்களை இழுக்கிறது? உலகம், தவறான நட்பு, தவறான உறவு, தவறான இந்த காரியங்கள், திரைப்படங்கள், அதைவிட்டால் தவறான காரியங்கள், ஏதோ ஒன்று தவறான, அது உங்களுக்கு இழுக்குது. அது உறவா இருக்கலாம், எதிர்ப்பாளரா இருக்கலாம். இன்றைக்கு பாருங்களேன், முதிர்ந்தவர்கள் கூட they are attracted, ஈர்க்கப்படுகிறார்கள். இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதிர் வயது, நிறை வயது, ஆனால் ஏதோ ஒரு ஈர்க்கப்படுகிறார்கள். அதுதான் இந்த ஊடகத்தில் வருகிறது, பாலியல். அது இது என்ன தெரியுமா? இது இன்னொன்னு சொல்றேன், தன் தன் சுய இச்சையினாலே. தேவன் அனுமதிப்பதில்லை, தேவன் விரும்புவதில்லை. ஆனால் அவர்களாக விரும்பி அவர்களாகவே அதை நோக்கி ஓடுகிறார்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால் சிக்கப்படுகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள், ஒன்றுமில்லாமல் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டு வைத்திருக்கிறது மேலான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 16:35 இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும், சற்று மாற்றி சொல்லுகிறேன், நித்தியம் போய் சேரும் மட்டும். தேவன் சொல்லுகிறார், அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். அடுத்த வார்த்தை இன்னொரு அதுவே போட்டுவது, யாத்திராகம் 16:35 கானான் தேசத்தில் சேரும் வரைக்கும். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே கவனியுங்கள். குடியிருப்பின் தேசம் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரை, அக்கறை சேரும் வரை ஆண்டவர் உன்னை நடத்துவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார், போஷிப்பார். Don't look for the worldly pleasant. உலக இன்பங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக ஆசை, கடந்த காலத்தினுடைய அந்த தவறுகள் வேண்டாம். நான் ஒரு செய்தியை வாசித்தேன். ஒரு சிறு பையன் தவறி அந்த ஒரு ஃப்ளவர் வாஸ்ல தன் கையை விட்டு விட்டான். அழகான ஃப்ளவர் வாஸ். அதை தாய் எடுக்க முயற்சித்தால் கையை முடியவில்லை. மருத்துவரை கூப்பிட்டாங்க, முடியல. மருத்துவர் சொன்னார், இந்த ஃப்ளவர் வாஸை உடைக்கணும், அப்பதான் பையனுடைய கை எடுக்க முடியும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. தலைவர் வந்தாங்க, அதை செய்து பாரு, உள்ள கை ஆழமா போயிடுச்சு. தகப்பனார் வந்தார், தகப்பனாருக்கு அழைக்கப்பட்டார். தகப்பனார் கேட்டார், தம்பி, உங்களுடைய கை எதையாவது பிடித்திருக்கிறதா? உங்களுடைய கை எதையாவது பிடித்து வைத்திருக்கிறதா? அவன் சொன்னான், ஆமாம்பா. என்னன்னு கேட்டாரு. ஒரு 5 ரூபா காயின் அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அது 5 ரூபா காயினை எடுக்கிறதுக்காகத்தான் அவன் அப்படியே கிட்ட விரல மூடி இருக்கிறான். அவர் சொன்னார், தம்பி, நீ கையை விடு, தானே கை வந்துடும். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது புரிய நினைக்கிறேன். was holding something in his hand. அந்த தகப்பன் சொன்னார், அந்த காயினை கீழே போடு, காயினை விட்டுரு, பரவாயில்லை. காயினை விட இந்த ஃப்ளவர் வாஷ் ரொம்ப மேன்மையானது. நான் அமெரிக்க நாட்டில் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். எங்க கிடைக்காத ஒன்று. அந்த காயினை கீழே விட்டுடு, கைத்தானா வந்துடும். அந்த காயினை கீழே விட்டா கைத்தானா மேல வந்துருச்சு. இது உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா people are holding something. அது என்ன சொல்றாங்க? முடியல. unless you are holding something, God cannot deliver you. அதை விடுகிற வரைக்கும் தேவன் உங்களை விடுதலை செய்ய முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாட் இஸ் ஹோல்டிங் ஆன் யூ? உன்னை பிடித்திருக்கிறது எது? தவறான உறவு, தவறான வாழ்க்கை, ஏதோ ஒன்று, ஒரு தொழில், ஏதோ ஒன்றை பிடித்திருக்கிறது. அதை நீ பிடித்திருக்கிற வரை அந்த ஃப்ளவர் வாஷ்ல இருந்து உன் கை வெளியே வராது, சிக்கி இருப்பாய். You are totally paralyzed. அதாவது நடமாட முடியாது, நீ ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இப்படி ஒரு கையுள்ள உள்ள சிக்கி கொண்டது. ஆனா தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அது ஒரு வார்த்தை, சேரும் வரை. திரையில் பாருங்கள், யாத்திராகமம்
16:35 கானான் தேசத்தில் சேரும் வரை, அக்கறை சேரும் வரை ஆண்டவர் உன் வாழ்க்கையின் தேவைகளை தருவார். டோன்ட் மர்மரிங், டோன்ட் கம்ப்ளைனிங். அவள் சொன்ன வார்த்தை 16:3 ஏற்கனவே வாசித்தோம். 16:3 அவள் சொல்லுகிற வார்த்தை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணினது என்ன? இதற்காக அழைத்தேன். ஹலோ, அவர் பட்டினி போடுவல்ல, வனாந்திரத்தை நடத்துகிறார். பசியுள்ள ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர், தவனமுள்ள ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறவர். ஆனால் சொல்ற வார்த்தை, எங்களை கொல்லும்படி எங்களை புறப்பட பண்ணினது என்ன? இந்த வார்த்தை நான் சொல்ல நம்புகிறேன். ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட், அது ஒரு அடிமைத்தனம். கவனிங்க, அது இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், கடந்த காலத்தையே நேசிப்பது வேண்டாம். கடந்த காலத்தை நேசிக்க வேண்டாம், நிகழ்காலத்தை நேசியுங்கள், எதிர்காலத்தை நேசியுங்கள். கடந்த அந்த வருஷத்தை படிச்சு பாத்தீங்களா? அந்த வருஷத்தை நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசம், அது எப்படி? அது திருப்தி இல்லையே. திருப்தி கொடுக்கிறவர் ஆண்டு இயேசு மட்டும்தான். அது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட். அந்த வார்த்தை சொல்லுகிறது, திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசம். அது சொல்லப்பட்ட வார்த்தை, அதுவே ஒரு பொய்யான வார்த்தை. திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசம் இல்லை என்பவர்களே. திரும்ப இந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் கொடுக்கிற ஒன்று அது குறைவில்லாதது. ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. Nothing will satisfy except God's word. தேவனுடைய வார்த்தையை தவிர, தேவன் கொடுப்பதை தவிர இந்த உலகத்திலே எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தாது. எனவே திரும்ப சொல்லுகிறேன், கடந்த காலத்தை நேசிக்க வேண்டாம், கடந்த காலத்தின் சம்பவம் நேசிக்க வேண்டாம். நல்ல சம்பவம் நேசியுங்கள், அவன் கடந்து வந்த பாதைகள். ஆனால் இந்த மோசமான அந்த உறவுகள், அது ஜஸ்ட் forget it. அது ஒரு கெட்ட கனவு, விட்டு விடுங்கள். அது உண்மைதான், ஆனால் அதிலிருந்து தேவனை வெளியே கொண்டு வருகிறார். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:13 கடந்த காலத்து அனுபவங்கள் கசப்பானது. யாத்திராகமம் 1:14 அந்த வார்த்தை படிக்கிறேன். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், கடினமான வேலை, வயலில் செய்யும் சகல வேலைகளாலும் ஜீவனின் கசப்பாக்கினார்கள். இது உண்மை அல்லவா? ஏழ்மை, வறுமை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். நீங்கள் வசித்த அந்த வீட்டை கொஞ்சம் திரும்பி பாருங்க. மண்மேடு, குப்பை மேடு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக நடத்தினார்கள். 3 சொல்லுகிறேன். அதாவது கடினமான வேலை, கொடுமையான வேலை, கசப்பான வேலை. ஆனால் தேவன் தந்தது நலமான, விசாலமான, பாலும் தேவை ஓடுகிற, நன்மைகளை தருகிற ஒரு தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்களேன். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், கசப்பான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய இரக்கம், தேவ தயவு உங்களை என்னையும் அதிலிருந்து தூக்கி எடுத்தது. தூக்கி எடுத்த தேவனை மறந்து விடாதிருங்கள். தூக்கி எடுத்த ஆண்டவருக்கு நன்றியா இருங்கள். தூக்கி எடுத்த தேவனை குற்றப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு உண்மையா அதுதான். எவ்வளவு பேர் உதவி செய்கிறோம், அதை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏனால் பொது வழியிலே குற்றப்படுத்துகிறார். அன்றைக்கு அந்த உதவி இல்லை என்றால் இன்றைக்கு அவள் இல்லை. அது ஊழியமா இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற அந்த அவருடைய ஸ்தானம் இருக்கலாம். இன்னைக்கு பாஸ்டர்ஸ். ஒரு காலத்துல ஒன்றும் இல்லை, கடினமான வேலை, கசப்பான வாழ்க்கை, கொடுமையான வேலை. ஒரு நிலைக்கு வந்த உடனே கம்ப்ளைனிங், மர்மரிங், பட்டிமன்றங்கள். பட்டிமன்றம் போடலாம் பரவாயில்ல, நன்மை செய்தவருக்கு தீமை செய்கிற ஒரு உலகம். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, எனவேதான் பவுலுடையார் சொல்லுகிற வார்த்தை பிலிப்பியர் 3:13, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அந்த அதை யோசிப்பது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், வேண்டாம். பின்னாளவைகளை மறந்து முன்னாளவைகளை நாடிய. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. பலமுறை படித்த வசனம் தான். பரம அழைப்பு, எல்லாருக்கும் அது அழைப்பு இல்லை. எவர்லி காலிங், ஹோலி காலிங், ஹை காலிங்,
அந்த பரம அழைப்பு. அடுத்த வார்த்தை, லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம், அதற்கு பின்பாக ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மாபெரும் பரிசு. அந்த பிள்ளைகளே, அந்த ஊழியர்களே, திரும்ப டோன்ட் பி ஸ்லேவ் டு தி ஓல்ட் லைஃப். கடந்த கால வாழ்க்கைக்கு அடிமையா இருந்தாங்க. கடந்த காலம் நீங்க கூட இருக்கலாம், சிறைச்சாலை கூட இருந்திருக்கலாம். ஆனா சிறைச்சாலை அனுபவங்கள் அதை மறந்துடுங்க. உடனே சொல்லுகிறார், நான் மேடையில் தான் பாஸ்டர், நான் கீழே நீங்க வந்த வேற மாதிரி இல்லை என்பாரோட. என்னை அங்க கேட்டுப்பார், என்னை இங்க கேட்டுப்பார், இங்க கேட்டுப்பார். நான் எப்படி இருந்தேன், திரும்பி என் பழைய வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகாது. இது எவ்வளவு மட்டமான வார்த்தை. என்னுடைய பழைய வாழ்க்கையை என்னை கொண்டு என்னை சிந்தி பார்க்காதீங்க, என் பழைய வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகாதீங்க. அதை மறந்ததான் புதிய வாழ்க்கை. கவனிங்கள், இந்த குமட்டிக்காயம், இந்த வெங்காயத்தை மறந்தாதான் மன்னாவின் ருசி தெரியும். இன்னைக்கு மன்னாவின் ருசி தெரியல. ஏனென்றால் அந்த குமட்டிக்காயை மறக்கல. நான் சொல்ல நினைக்கிறேன், மன்னாவின் ருசி புரியல, வார்த்தையின் மேன்மை புரியல. என்னோடு பல ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். வசனம் பேசும்போது அவங்க தூங்குறாங்க. வசனத்தில் ஈடுபாடு இல்லை அவளுக்கு. அவன் ஈடுபாடெல்லாம் அந்த பழைய வாழ்க்கை. அது கசப்பானது, கொடுமையானது. ஆனா அது புரியல, இது மேன்மை புரியல. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களோடு பேசுகிறேன். இது புரியவே இல்லை. புரியாதற்கு படிப்பு காரணம் அல்ல, அதுல நாட்டம் இல்லை, அதுல வெளிச்சம் இல்லை, அதை குறித்து ஒரு ஆசை இல்லை. கவனிங்கள், சில பேருக்கு பாருங்க, அடிக்கடி இந்த வாட்ச் பார்க்கறது கூட்டத்துல. ஏனென்றால் மணிக்கணக்காய் சீரியல் பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள், மணிக்கணக்காய் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க, மணிக்கணக்காய் தேவையற்ற குப்பைகளை பார்க்கிறோம், மணிக்கணக்காக வாட்ஸ்அப் யூடியூப்ல பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது அடிக்கடி இந்த வாட்சை பார்க்கிறது. இந்த ஊழியர் கூட்டத்துல கூட ரொம்ப கொடுமை. ஊழியர் கூட்டத்துல 1 மணி ஆன உடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிடுது. வேண்டாம், மன்னாவின் ருசி புரிந்தவர்களுக்குத்தான், அந்த மேன்மை புரிந்தவர்களுக்கு தான் அது ருசிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க, திரும்ப திரும்ப தேவனை குற்றம் சுமத்துவது மிகுந்த தவறு. அவர்கள் 3 வகையான குற்றத்தை சுமத்தினால், ஒன்று சொந்த ஞானத்தை நம்பினார்கள். 2வது தேவன் அதாவது மாற்றுவார் என்கிற நம்பிக்கை. நல்லதுதான், ஆனால் தேவனை குற்றப்படுத்துவது. முதலாவது சொந்த ஞானத்தையே அவர்கள் நம்பினார்கள். அவர்களுக்கு இந்த மண்ணா போர் அடித்து விட்டது. இன்னைக்கு எல்லாருக்கும் பாருங்களேன், ஏதாவது எக்ஸைட்டிங்கா இருக்கணும், பாட்டு, பரபரப்பு. இன்றைக்கு இந்த பழைய பாடல்கள் எல்லாம் மறந்து விட்டது. ஒரு புதிய எக்ஸைட்டிங்கான சாங் தான் மக்கள் விரும்புறாங்க. பழைய பாடல், எத்தனையோ பழைய பாடல் இருக்கிறது, அருமையான பாடல்கள், பழைய பாடல் நிறைய இருக்குது. இந்த பழைய பாடல்களை சபையில பாடின ஒருத்தரும் பாடுறது இல்லை. ஏன்னா அது எக்ஸைட்டிங்கா இல்லை, அது போர் அடிக்குது. இவர்களுக்கெல்லாம் மண்ணா போர் அடிக்கிறது, அந்த கொமட்டிக்கு அருமை எக்ஸைட்டிங்கா இருக்குது. சின்ன கேள்வி, வாட் இஸ் எக்ஸைட்டிங் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையிலே உன்னை பரவசப்படுத்துவது எது? தேவனுடைய வார்த்தையா, தேவனுடைய ஆலயமா, தேவனுடைய கிருபையா? எது உன்னை பரவசப்பட்டு, எது உனக்கு போர் அடிக்குது? பாருங்க, குடும்ப ஜபத்துல கூட பாருங்க, ஜபம் நீண்டு விட்டால் பிள்ளைகள் முறுமுறுப்பு. ஒரு 3-4 சரணம் பண்ண நாட்கள் எல்லாமே 8 சரணம் தான். நீங்க பழைய பாட்டு படுத்து பாருங்களேன், சரணோடு ஜம்மா பாட்டுகள்லாம் 8 சரணம். நான் போர் அடிக்கல. எத்தனையோ இன்றைக்கும் அது எவ்ரிடே ஸ்வீட், ஒவ்வொரு நாளும் அது புதுதான். அன்பாளர்கள், இன்றைக்கு அது மறக்கப்பட்டு விட்டது. சாராளோடு ஜம பாடல்கள், இந்த நடராஜ மல்லருடைய பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு மறக்கப்பட்டு விட்டது. எல்லாம் புதிய புதிய பாடல்கள். கவனியுங்கள் அன்பாளர்களே, எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க கூடாது. எது நினைவு வைக்க வேண்டும், அதாவது மறக்கப்பட வேண்டிய நிலை வைத்திருக்கிறார்கள், நினைவில் வைத்திருக்க வேண்டியதை மறந்து போனார்கள். நினைவு வைத்திருக்க வேண்டியது என்ன? God is my provider, God is my keeper, God is everything in my life. என்னை நடத்துகிற கர்த்தர், என்னை போஷிக்கிற கர்த்தர். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னாகவும் 11:20 அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அன்பானவர்களே,
ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக எழுதியீர்களே, ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக இருந்தாங்களாம். இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? Are you excited that you have left Egypt? எகிப்தை விட்டோம், என் கடந்த காலத்தை விட்டோம், என் கடந்த காலத்தை மறந்தோம். Are you excited? நான் திரும்பி பார்க்கிறேன். 55 ஆண்டுகளானது இயேசுவோடு கூட. ஒரு பரவசம், ஒரு பரவசம். நினைக்கிறேன், நான் பிறந்த வீடு, நான் வளர்ந்த கிராமம் யோசித்து பார்க்கிறேன். அதை யோசிக்கும் போது எனக்கே ஒரு பரவசம். சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டோம். ஏன் புறப்பட்டோம்? நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டாவே தெரியல. தம்பி சொன்னான், ரொம்ப கொஞ்சம் லேட்டா ரட்சிக்கப்பட்டுக்கலாம், புது புது படமா வருது, பார்க்க முடியல. எவ்வளவு முட்டாள்தனமான மடத்தனமான ஒரு எண்ணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அவர் சொல்லுகிறார், என்று அழுதீர்களே, தேவன் கொடுத்து எதையும் அஸ்டே பண்ணாதீங்க. Don't despise what God has given. மன்னா தந்தார், they despised. என்னை கேட்டுக்கொண்டு, ஆண்டவர் கொடுத்த மனைவி, don't despise. ஆண்டவர் கொடுத்த கணவன், அவரை அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் கொடுத்த மருமகள், don't despise her. இன்னைக்கு அதுதான் ஒரு பாட்டு கொடுக்குறது, மாமியாரை வேதனைப்படுத்தலாமா, மருமகளை வேதனைப்படுத்தலாமா? When God gives, honor them. தேவனுடைய தந்திருக்கிறார், கனம் பண்ணுங்கள், அசட்டை பண்ணாதீர்கள். 3 காரியங்கள் தேவன் தந்து அசட்டை பண்ணினார்கள். இரண்டாவதாக, அன்பானவர்களே, அவர் விரும்பினதெல்லாம் கவனிங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். நிறைய பொழுதுபோக்கு இருக்கலாம், ஆனா கானான் தேசத்துல துதியும் ஸ்தோத்திரம் தான். நினைக்கிறேன், கடந்த காலத்துல என்டர்டெயின்மெண்ட் இப்ப நீங்க எல்லாரும் நடக்குது பார்த்தீங்களா? எல்லா இரவெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் நடக்குது பல இடங்கள்ல, வழிபாடு என்ற நிலையில். ஆனா சபை என்டர்டெயின்மெண்ட் அல்ல, இது பிரின்சிபல்ஸ். சபை என்பது ஒரு கொள்கை, ஒரு நெறிமுறைகள், ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு அரசாங்கம். people are coming expecting entertainment in the church. சபையில பாட்டு பாடணும், நல்லா குதிக்கணும். இல்ல, church is not a place to entertain. Church is a place where you have to be formed. உன்னை பழுது பார்க்கும் இடம், உன்னை பரவசப்படுத்தும் இடம் அல்ல. அவள் எதிர்பார்த்ததெல்லாம் அன்பானவர்களே என்டர்டெயின்மெண்ட். காணால என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, காணால பொழுதுபோக்கு இல்லை, காணால துதிதான், ஆராதனை தான். அன்பானவர்களே, தேவனை உயர்த்துவதுதான் வாழ்க்கை. ஒரு சின்ன கேள்வி, சபைக்கு போறீங்களே, அவருடைய லிப்டிங் காட், தேவனை உயர்த்துறீங்களா? அவருடைய கிருபையை நினைத்து, இலக்கியங்களை நினைத்து, அவருடைய வல்லமை நினைத்து, அவருடைய பாதுகாப்பை நினைத்து, பராமரிப்பை நினைத்து. வெறும் பெட்டிஷன் தான், விண்ணப்பங்கள் தான் இல்லை. கொஞ்ச நேரம் உயர்த்துங்க. நன்மைகளை, கிருபைகளை, இரக்கத்தை, தயவை உயர்த்தி காட்டுங்கள். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அன்பானவர்களே, தேவனை அஸ்டே பண்ணும் போது தேவன் மேலே பிரியமா இருக்க மாட்டார். God cannot be pleased with you. திரும்ப சொல்லுகிறேன், honor God. தேவனை கனம் பண்ணுங்க. தேவனால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். தேவனை கனம் பண்ணுங்கள், தேவன் உங்களை கனம் பண்ணுவார். தேவ வார்த்தையை கனம் பண்ணுங்கள், வார்த்தை உங்களை கனம் பண்ண. நிறைய பேர் வார்த்தையை கனம் பண்றதே இல்லை. துக்கமான ஒன்று, பைபிள் எடுத்து வர்றதில்லை, அதுல மொபைல் பார்க்கறது கேவலமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, வேதத்துக்கு இணை வேதம் தான். அதே மற்ற ஊழியர்கள் செய்யலாம். நீங்க அநேக ஊழியர் லேப்டாப் யூஸ் பண்றாங்க பலிபீடத்துல. அது சரியா தவறா என்ற வார்த்தைக்கு நான் வர விரும்பவில்லை, அது அவளுக்கு வசதி. ஆனால் டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் வேர்ட். கவனிங்க, ஒரு இஸ்லாமிய மசூதி, அங்கே லேப்டாப் யூஸ் பண்றது இல்லை அந்த நடத்துகிறவர். ஒரு இந்து ஆலயம், அதுல ஓதுவார் லேப்டாப் யூஸ் பண்றது இல்லை. ஆனால் திருச்சபை இன்னைக்கு லேப்டாப் யூஸ் பண்ணப்படுகிறது பலிபீடத்துல. இது மிகுந்த ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்களே சிந்தியுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்கள் விரும்புவ தேவன் தரமாட்டார், அவர் விரும்புவ தேவன் தருவார். நீங்கள் விரும்புவதெல்லாம் அற்பமானது, கொமட்டிக்காய், வெங்காயம், பூண்டு, அது யுவர் ப்ரெஃபரன்ஸ். ஆனா காட் ப்ரெஃபரன்ஸ் வேற. அவர் விரும்புவதெல்லாம் மண்ணா, ஒரு சின்ன சாய்ஸ். உங்க சாய்ஸ் வெங்காயம், பூண்டு, கொமட்டிக்காய். ஆனா அவருடைய சாய்ஸ் மண்ணா. நீங்க வாழ்க்கையில் கூட பாருங்களேன், people choose their own choice. அழகு, அந்தஸ்து, படிப்பு, பட்டம். அன்பானது, நான்
3 பிள்ளைகளுக்கு, திருமணமான பிள்ளைகளுக்கு தகப்பன். சொல்லுகிறேன், ஐ நெவர் லுக் ஃபார் சாய்ஸ். என்னுடைய சாய்ஸ் இல்லை, தேவனுடைய சாய்ஸ். ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். 3 பேருக்குமே ஒரு ஊழியர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். நான் சொல்ல வந்த காரியம், வாட் யூ ப்ரிஃபர், யுவர் ப்ரிஃபர் ஆன் ஓன் விஸ்டம். சொந்த அறிவை கொண்டு தான் உடைய சாய்ஸ். ஆனா கொஞ்சம் தேவ ஞானத்தை பயன்படுத்துங்க. காட்ஸ் விஸ்டம் இருக்குது. அந்த காட் விஸ்டம், காட் சாய்ஸ் திரும்ப 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 கவனிங்கள். காட் சாய்ஸ் உங்களை காப்பாற்றும். தேவனுடைய வழிகள், தேவனுடைய வாய்ப்புகள், that will save you, that will protect you. ஆனா உங்கள் சொந்த சாய்ஸ் உங்களை கைவிட்டுடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை இஸ் இட் காட் சாய்ஸ் ஆர் யுவர் ஓன் சாய்ஸ்? இஸ் இட் காட்ஸ் வே ஆர் யுவர் ஓன் வே? நன்மை பெற்றவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு காட் சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. உங்க சொந்த சாய்ஸ் வேண்டாம். திரும்ப 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 இருகரம் கூப்பி சொல்லுகிறேன். எத்தனையோ குடும்பங்கள் நான் பார்க்கிறேன், பணத்தை பார்த்து, வசதியை பார்த்து, வாழ்வை பார்த்து, புகழை பார்த்து முடிவது தெரியுமா? பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் உறவே இல்லை. ஆசைதான் மகளை உயர்ந்ததுல தரணும். நீங்க மகன் வீட்டுக்கே போக முடியல. மகன் வீட்டுக்கே போக முடியல. மகள் தாய்க்கு போன் பண்ண முடியல, தகப்பனுக்கு போன் பண்ண முடியல, சகோதரருக்கு போன் பண்ண முடியல. அவ்வளவு கட்டுப்பாடு. இது தேவையா? இஸ் இட் காட்ஸ் சாய்ஸ்? இல்ல. உங்க சாய்ஸ்ல கண்ணீர் இருக்கும், தேவ சாய்ஸ்ல களிப்பு இருக்கும். உங்க சாய்ஸ்ல அன்பாவுல துக்கங்கள் இருக்கும், காட் சாய்ஸ்ல மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் சாய்ஸ் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும், தேவனுடைய சாய்ஸ் உங்களை ஏதோ ஒன்றாய் மாற்றும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் வாக் இன் யுவர் ஓன் விஸ்டம். உங்கள் சொந்த அறிவினால், உங்கள் சொந்த ஞானத்தினால், உங்க சொந்த பலத்தினால் வாழ முயற்சி பண்ணாதீங்க. மொத்தம் பாடினார், வாழ முடியாது ஐயா, வாழவே முடியாது. திரும்ப திரும்ப உங்களால் எதையும் மாற்ற முடியாது, அவர் மட்டும்தான் மாற்ற முடியும். நீ என்ன வேணா சொல்லலாம், யூ கேனாட் சேஞ்ச் எனிதிங். ஆனால் தேவன் நடத்துவார் என்றால் அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். இங்கே ஒரு இன்னொன்றை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கானாவூர் கல்யாணம் திராட்சரசம் குறைவுபட்டது. அதுக்கு பல காரணங்கள் நீங்க பிரசங்க சொல்லுவாங்க. அதை இந்த திருமணத்தை நடத்தினவர் சரியான நபரை அழைத்தார், அதற்கேற்ற ஆகாரத்தை அவர் செய்தார். இப்ப நம்ம ஒரு திருமணம் நடத்துறோம், 1000 பேர், அதற்கேற்ற உணவு தயாரிக்கிறோம். அங்கே நடந்த பிரச்சனை என்னவென்றால், இயேசுவை காண வந்த மக்கள் ஏராளம். இயேசு அங்கே வந்திருந்தார். அதான் முதலாவது அற்புதம். அவர் எப்படிப்பட்டவரோ, அவரை பார்க்க வந்தவர்கள் அதிகமான பேர். எனவேதான் இந்த கூட்டம், எனவேதான் ரசம் குறையப்பட்டது. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா விட்டு விடுங்கள். அவரை பார்க்க வந்த கூட்டம் அதிகம். எனவே அங்கே ரசம் குறையப்பட்டது. ஆண்டவர்களே தெரியும், அது அவரால் ஏற்பட்டது. ரைட் மேனேஜ்மெண்ட், சரியா நிர்வாகம் பண்ணித்தான் அந்த வீட்டார் திருமணத்தை நடத்தினார்கள். இது உண்மை. ஆனால் அவரால் வந்த கூட்டம், என்னை கேட்டுக்கொண்டு வந்தது, அவரால் உனக்கு பிரச்சனை வருமானால் அவரை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இயேசுவால் பிரச்சனை, ஊழியத்தால் பிரச்சனை, ரட்சிப்பினால் பிரச்சனை. என் வாழ்க்கையில் நிறைய வந்தது. 13 ஆண்டுகள் நான் கண்ணீரின் பாதையில் கடந்து போனேன். புரிந்து கொள்ள பெற்றோர் புரிந்து கொள்ளல, தவறான புரிந்து கொள்ளுதல். கிறிஸ்துவ மதம் மாறுறதே ஏதோ ஒரு பெண்ணுக்காக. வயசு 17. அது புரிய வைப்பது மிக கடினம். காலங்கள் மாறினது. கீழே வீடு, மேலே திருச்சபை, மக்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லாரும் வித்தியாசம், படித்தவர்கள், ஆசிரியர்கள். அவர்கள் பேசுகிற அந்த விதம், அவர்கள் பண்ணுகிற அந்த கணம் குடும்பத்தார் பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் கேவலமாய் பேசுவர்கள் மதிக்க ஆரம்பித்தார்கள். என் தாயும் தகப்பனும் மறிக்கிற வரை என்னை பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை. அப்ப திருமணம் ஆகல. ஆனால் ஒரு காலத்துல மோசமான வார்த்தைகளை சொல்லி அழைத்தவர்கள் புரிந்து கொண்ட பிறகு, அன்பானவர்களே, பெயர் சொல்லி அழைத்ததில்லை. மரணப்படுக்கை வரை என் தாயும் என் தகப்பனும் என்னை பெயர் சொல்லி அழைத்ததில்லை. பாஸ்டர் வெளியே போயிருக்கிறார், வெளியே வருவார். நான் சொல்ல வந்த வார்த்தை, when you honor God, you'll be honored by the people. தேவனை கனம் பண்ணும் போது
தேவனால் கனம் பண்ணப்படுவீர்கள். When you despise God, தேவனை அசட்டை பண்ணும் போது உறவுகளால், உலகத்தால், சொந்தங்களால் அசட்டை பண்ணப்படுவீங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, என் பையன் அசட்டை பண்றான், என் மகன் அசட்டை பண்றா, என்னோட மனைவி அசட்டை பண்றா. The reason you despise God, நீங்கள் தேவனை கனவீனம் பண்ணினீர்கள், தேவனை கனவீனம் பண்ணப்படுகிறீர்கள். இன்றைக்கு தேவனால் கனம்படுத்தப்படுகிற அத்தனை ஊழியர்களுமே தேவனை கனம் பண்ணினவர்கள் தான். வாழ்விலே, ஏழ்மையிலே, வறுமையிலே, இல்லாமையிலே, ஒன்றுமில்லாத போது தேவனை கனம் பண்ணினார்கள், தேவனை திருப்திப்படுத்தினார்கள், தேவனை திருப்தியாயிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப திரும்ப சொல்லுவேன், டோன்ட் சூஸ் யுவர் ஓன் வே, சூஸ் காட்ஸ் வே. உங்களுடைய வழிகளை பின்பற்றி போகாதிருங்கள், அவருடைய வழிகளையே பின்பற்றி போங்கள். அவருடைய குற்றச்சாட்டுக்கு இன்னொன்று, they are looking for varieties. ஆனா மண்ணா ஒண்ணுதானே, அது ஒண்ணுதான், ஸ்மால் சைஸ். they are looking for varieties. ஜனங்க அதான் எதிர்பார்க்கிறாங்க, வெரைட்டியா இருக்கணும், பாட்டு வெரைட்டியா இருக்கணும், பிரசங்க வெரைட்டியா இருக்கணும். என்னை கேட்க அன்பந்த பிள்ளைய, உங்க ஊழியர் தான் உங்களுக்கு பிரசங்கியார். Don't look for the variety. அதான் நீங்க அங்க கூட்டம், இங்க கூட்டம், எங்க வேணா ஜனங்க அலைகிறாங்க. they are looking for varieties. வேண்டாம். இந்த வெரைட்டி மீல் சொல்றாங்களே, அது என்னைக்கா ஒரு நாள் நல்லது, ஆனா தினந்தோறும் நல்லது இல்லை. டோன்ட் லுக் ஃபார் வெரைட்டிஸ். தேவனுடைய சாய்ஸ் மன்னா, அது எப்படி என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். யாத்திராம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாடும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்களை நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் கிருபை. மொத்தம் ஒரே நாள் கிருபை. அதாவது ஆண்டவர் சொன்னார், காலைதோறும் ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். என்னை கேட்கொண்ட அன்பு தேவ பிள்ளையே, கிருபை ஒவ்வொரு நாளிலும். அது மொத்தமா தேவன் தருவதல்ல, ஒவ்வொரு நாளிலும். அது மட்டுமல்ல, அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ. நீங்க ஜனங்க எதிர்பார்க்கலாம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இல்ல. அன்றைக்கு என்ன தேவையோ அதை தந்து உன்னை ஆஸ்வதிப்பார். அதுல உண்மையாயிரு, உத்தமனாயிரு, நீதிமானாயிரு, தேவன் உன்னை செழித்தோங்க செய்வார். அது சொல்லப்பட்ட வார்த்தை, நான் நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். எனவேதான் 78ஆம் சங்கீதம் 24 வசனத்துல மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினார், வானத்தின் தானியத்தை அவளுக்கு கொடுத்தார். தேவன் தருவதெல்லாம் சூப்பர், உலகம் தராதே, உலகத்தால் கொடுக்க முடியாத ஒன்றை தேவன் தருகிறார். அன்பானவர்களே, எனவேதான் வேதம் சொல்கிறது, தூதர்களின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான். அதுல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, 78-25 சங்கீதம், அவர் ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். என்னை கேட்டுக்கொண்டு, when God supplies, there is a fullness. தேவன் ஒன்றை தருவாரானால் அதுல ஒரு சிறப்பு இருக்கும். நாளிலே தேவன் தருவது பூரணமான ஒன்று, சிறப்பான ஒன்று, மேன்மையான ஒன்று, மகிமையான ஒன்று. அடுத்த ஒரு வசனத்தை சொல்லுகிறார், பூரணமாய். அதுல இன்னொரு வாசல் விரும்புகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரே நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கை, உடைய காரியங்கள். தொடர்ந்து தேவன் கொடுக்கிற அந்த மன்னாவின் மகிமை குறித்து தொடர்ந்து பேச விரும்புகிறேன். யாத்திராகமம் 16:13. சாயங்காலத்துல காடுகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்திலே பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. அந்த பெய்திருந்த பனி நீங்கின பின்பு வனாந்திரத்தின் மீது எங்கும் உணர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டு பொடி எத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அது விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். யாத்திராம் 16:21. அன்பார்களே, 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அது வனாந்திரத்தின் மீது எங்கும் தரையின் மேல் கடந்தது. 31ஆம் வசனம், அதுக்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவும் வெண்மை நிறமாய் விழுந்தது.
அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, when God gives, அது அதற்கு இணையே இல்லை. பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது இனிமையானது, இன்பமானது, மேன்மையானது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் கொடுக்கிற ஒன்று 16:24 அந்த வாசிக்கப்பட்டிருக்கிறது, மறுநாள் வரைக்கும் அதுல நாரும் இல்லை, அதுல பூச்சி பிடிக்கவும் இல்லை. இதான் தேவன் கொடுக்கிற ஒன்று. உலகத்துல எல்லாமே துருப்பிடிக்கும், பூச்சி பிடிக்கும், கெட்டு போயிடும். ஆனா தேவன் தருவது ஒன்று பூச்சியோ துருவோ பிடிப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டு சொல்லுகிற வார்த்தை யாத்திரா 16:15 இதுவரை தெரியுமா? இதுவரை தேவன் தருகிற அந்த ஆதரவு, தேவன் தருகிற பராமரிப்பு, தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரை அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, தேவன் தருகிற ஒன்று மேன்மையானது, மகிமையானது. அல்ல ஒரு வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் தருவது மேன்மையானது, மகிமையானது, உன்னதமானது, உயர்வானது. Don't complaining God, don't murmuring God, don't despise God. தேவனை குற்றப்படுத்த வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். அவர் கொடுப்பதெல்லாம் வார்த்தை குடும்பத்திற்கு, தனிநபருக்கு அழியாத மாசற்ற வாடாத ஒன்று. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. மண்ணான மனிதன் நான் ஆண்டவரே, அடிக்கடி நான் சோர்ந்து போகிறோம், இலக்கழித்து போகிறோம் ஆண்டவரே, தடுமாறுகிறோம், தள்ளாடுகிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். குறைவுள்ளவர்கள் நாங்கள். நிறைவான தேவன் வரும்போது என் குறைகள்லாம் மாறும். இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற யாரெல்லாம் ஆண்டவரே மன அழுத்தத்துல, மனபாரத்துல, அறிந்தோ அறியாமலையோ உங்களை குற்றம் சுமத்துகிற மக்கள் இருக்கலாம். அதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. உடைய மேன்மையை புரியாமல், உடைய மகத்துவத்தை புரியாமல், மன்னாவின் அந்த ருசியை புரியாத மக்கள் ஏராளம். அறிந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீண்ட கால அனுபவம் உள்ளோடு இருக்கிறாங்க. ஊழில் கூட கம்ப்ளைனிங். நிலைமை மாற்றும் ப்ரொவைடர். நீ கொடுக்கிற எல்லாமே தலைமுறை தலைமுறையாய் தனிப்பட்ட மனிதனுக்கு, குடும்பத்துக்கு, திருச்சபைக்கு, தேசத்துக்கு நீ கொடுக்க ஆசீர்வாதங்கள் அளவில்லாதது. அந்த அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு இரக்கமும் தயவும் பண்ணும். உனது நாமத்தை மையப்படுத்தும். குறை சொல்ல வேண்டாம், குற்றம் சுமத்த வேண்டாம். யாரையுமே குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான தேவனின் வாழ்க்கையில் எல்லாவற்றில்லாம இருந்து நடத்தும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, மன அழுத்தம் இருக்கலாம், மனபாரங்கள் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம். டோன்ட் லுக் பேக். எகிப்தை திரும்பி பார்க்க வேண்டாம். எகிப்தின் சம்பவங்களை திரும்பி பார்க்க வேண்டாம். வைத்திருக்கிற பரம அழைப்பு, ஓடுங்கள், வெற்றி நிச்சயம். உங்களை எதை பிடித்திருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். தேவன் உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்குமே ஆனால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் இந்த மன அழுத்தம், மனபாரத்திலிருந்து விடுவித்து தேவனுடைய சாய்ஸ்க்கு சொந்தக்காரர்களாய் மாற அவர்களை தூண்டி விடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.